தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பான சேத மதிப்பை மேட்டூரிலிருந்து வந்த பொறியாளர் குழுவினர் தற்போது ஆய்வு செய்து வருகிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். ஜெயக்குமார், எத்தனை அதிகாரிகள் தற்போது அங்கு ஆய்வுப் பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க? தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் கடந்த 15ஆம் தேதி இரவு தீ விபத்து ஏற்பட்டது. சுமார் 18 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்புத் துறையினர் இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த அனல் மின் நிலையத்தில் 1வது மற்றும் 2வது யூனிட் பகுதியில் HD கேபிள் வயர்கள் மற்றும் பிரேக்கர்கள், கண்ட்ரோல் ரூமில் உள்ள பிரேக்கர்கள் ஆகியவை எரிந்து முற்றிலும் சேதமானது. 3வது யூனிட்டில் சிறிதளவு தீ விபத்து ஏற்பட்டு சிறிய பாதிப்பை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் 3 யூனிட்டுகள் மூலம் உற்பத்தி செய்யக்கூடிய 630 மெகாவாட் மின்சார உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அனல் மின் நிலையத்தில் ஆய்வு செய்த தமிழ்நாடு மின்சார வாரிய மேலாண்மை இயக்குநர் ஆல்பி ஜான் வர்கீஸ் முதல் 2 யூனிட்டுகள்ல மின்சார உற்பத்தி துவங்குவதற்கு இன்னும் 3 மாத காலம் ஆகும். 3வது யூனிட்டில் ஓரிரு வாரங்கள்ல மின்சார உற்பத்தி துவங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டு வருவதாக ஆய்வின் போது கடந்த 3 நாட்களுக்கு முன்பு நடந்த ஆய்வின் போது தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து இன்று இந்த தீ விபத்து சேதம் குறித்து ஆய்வு செய்ய வடசென்னை, மேட்டூர் உள்ளிட்ட பல்வேறு தமிழக அரசுக்கு சொந்தமான அனல் மின் நிலையங்களைச் சேர்ந்த பொறியாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டிருந்தது. இந்த தீ விபத்து மற்றும் சேத மதிப்பீடு குறித்து ஆய்வு செய்ய தலைமை பொறியாளர் கனிக்கண்ணன் தலைமையில் 4 பேர் கொண்ட குழு அனல் மின் நிலையத்தில் தங்களது ஆய்வை இன்று துவங்கி இருக்கிறது. இந்த குழுவினர் 10 நாட்களுக்குள் தங்கள் ஆய்வை முடித்துவிட்டு சேத மதிப்பு குறித்த அறிக்கையை தாக்கல் செய்வார்கள் என கூறப்படுகிறது. இவர்கள் அந்த சேத மதிப்பு குறித்து அறிக்கை தாக்கல் செய்த பின்னரே எவ்வளவு கேபிள்கள் வாங்க வேண்டும், எவ்வளவு நாள் பணி செய்வார்கள் என்பது குறித்து தகவல்கள் வரும். அதன் பிறகே முதல் 2 அலகுகளில் மின்சார உற்பத்தி துவங்குவது எப்போது என்பது தெரிய வரும். தற்போது 1050 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்தில் 420 மெகாவாட் மின்சாரம் மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.